ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மினி vlog. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வாங்கன்ட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சந்தை கிளம்பியாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா மீன்னாலே சுத்தமாக பிடிக்காது. ஸோ எனக்கு மீன்லாம் வாங்க தெரியாது. மீன் மட்டும் சொல்ல முடியாது, நமக்கு எதுவுமே வாங்க தெரியாது ஒழுங்கா. பரவாயில்ல, இதை நான் வெக்கமே இல்லாமல் வெளில சொல்லுவேன். சரி, நாங்களும் சந்தைக்கு வந்து இந்த மீன் விற்கிற சைடு வந்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா சந்தைக்கு வந்து அந்த மீன் விற்கிற சைட்லாம் வரதில்ல, ஸ்ட்ரைட்டாக அங்கிட்டு சுற்றி பார்த்துட்டே கிளம்பிடுறது. வாரம் வாரம் வருவோம், ஆனால் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி விட்டுறது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சரியான பீஸ் மாட்டிருக்கு. மீனுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அக்காவே கேட்டோம்னா, மீனுக்கு கலர் பொடி பூசி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம். அதாவது பாத்தீங்கன்னா அந்த மீன் பேர் பாத்தீங்கன்னா கிளி மீனா. அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தா மஞ்சப்பொடி பூசி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இது பேர் கொக்கு மீனா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சைட்ல பார்த்தா சின்ன பசங்க பாத்தீங்கன்னா அழகா மீன் வெட்டிட்டு இருக்காங்க. என்கிட்ட நீங்க வெண்டைக்காய் கொடுத்தாலே தாறுமாறா வெட்டுவேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாம் 3rd 4th அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் தான் படிப்பாங்க. இந்த காட்சியை மட்டும் எங்க அம்மா பார்த்துருந்தாங்கன்னா சிறப்பா சாணியில முக்கி அடிச்சிருப்பாங்க. நல்ல வேலை நம்ம பசங்களோட வந்தாச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு தான் மீன் வெட்டிட்டு இருக்காங்க. என்ன மீன் எல்லாம் தெரியல, பார்க்க அழகா இருந்துச்சு. ஸோ அதே தூக்கியாச்சு. ஸோ மீன் வெட்டி முடிச்சு பேக்கிங் பண்ணியாச்சு. இங்க இருக்க ஒவ்வொரு மீனும் பாத்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு இருக்கு. நல்லா 10 பேர் 10 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் போல, அந்த அளவுக்கு இருக்கு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா 1 கிலோவே 700 ரூபாயா. கேட்டோடனே ஸ்பாட் அவுட் காலி பண்ணிட்டேன். இந்த மீன் மட்டும் எங்க அப்பா கண்ணில் பட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்கிருப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா மீன் லவ்வர்லாம் இல்ல, மீன் வெறியரு. 10 கிலோ மீனை கொடுத்தா கூட ஒத்தாலாம் முடிப்பாரு. சரி ரைட், அந்த கதையை விடுவோம். சரி, அப்படியே சந்தை விட்டு வெளில வந்தா உயிரோட இருக்க எல்லா மீனும். இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா வலையில தான் பிடிக்கிறாங்க, கையில பிடிச்சா கையை கிழிச்சு விட்டுரும் போல. ஸோ அவ்வளோதான், சந்தைக்கு வந்து ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. என்னது ஷாப்பிங்கான்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு இதான் ஷாப்பிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரா தண்ணி தான் கிடச்சிச்சு. அதனால போய் தண்ணி பாட்டில் 2 வாங்கியாச்சு. அவ்வளோதான், தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம சந்தைக்கு அந்த வேலையும் முடிஞ்சு, வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.